ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ வீரஹனுமான் சித்தர் பீடம், குருஜி ஸ்ரீ சர்க்கார். சித்திரை 1 14/4/2026 சித்திரை 1 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவு. இந்த வருடம் ராசி மண்டலத்தில் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் சேனாதிபதியாக சந்திரன் உட்கார்றாரு. இந்த சித்திரை 1 பிறகுது. அப்போ பராபவ வருடம் அப்படின்னு இந்த வருடத்தை சொல்கிறோம். தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 60 ஆண்டு சுழற்சியில் இது 40வது ஆண்டாக வரக்கூடிய இந்த பராபவ வருடம் இப்போது பிறக்க இருக்குது. இந்த பராபவ வருடத்தில் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா உயர் பதவி தேடிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கும் உயர் பதவி அடையக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடியது. அரசாளக்கூடிய யோகத்தில் பெண்களுக்கு அதிக ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் இந்த வருடம் பெண்களுக்கு நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா சந்திரன் ராசி மண்டலத்தில் சந்திரன் சேனாதிபதியாக உட்கார்றாரு. அப்போ இந்த பராபவ வருடம் அதே மாதிரி இந்த 2026 இடைப்பட்ட அந்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தொற்றுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண நெருக்கடி இருக்குது. ஆனால் அந்த வருடம் அதிகமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போன்று விமான விபத்துகள், சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய இருக்குது. பணப்புழக்கங்கள் அதிகமான நெருக்கடியில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுவிதமான தொற்றுகள், நோய் தொற்றுகளும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியலிலையும் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையுது. அதனால் இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஆண்கள் பண விஷயத்திலையும் வண்டி வாகனங்கள் செல்லக்கூடிய விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடல் மார்க்கத்தில் பார்க்கும்போது கப்பல்கள், பல கப்பல்கள் நீர் முழுகக்கூடிய ஒரு அபாயமும் இருக்குது இந்த வருடம். அப்போது இந்த வருடம் ஒரு ஒரு சில நபர்களுக்கு நல்லதை கொடுக்கும், ஒரு சில நபர்களுக்கு சுமாரான வருடமாக தான் அமையும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.